தில்லை சாம்பவஸ்ரீ வே ரமணன் ஐயா அவர்கள் நந்தியம்பெருமான் சிலாத முனிவருக்கு மகனாக அவதாரம் செய்த திருவையாற்றை பிறப்பிடமாக கொண்டவர்கள். இளமையில் தந்தையாரிடமும் பின்னர் திருவனந்தபுரம் பிரம்மஸ்ரீ வெங்கடாச்சல கணபாடிகள் அவர்களிடமும் யஜுர்வேதத்தினை முழுமையாக பயின்றவர்கள். தமிழ் நூல் கல்வியினை பாண்டிச்சேரி தமிழ்கடல் தி.வே. கோபாலையர் அவர்களிடமும், சைவ நூல் கல்வியினை கண்ணடிகள் என்று போற்றப்பட்ட ஸ்ரீ ஆர். சுப்பிரமணியன் அவர்களிடமும் பயின்றவர்கள். முதுகலை பட்டதாரியான இவர்கள் வங்கியில் உயர் பதவி வகித்தவர்கள். சித்தூர் சிவஸ்ரீ சம்பந்த சிவாச்சாரியார் அவர்களிடம் சிவதீட்சை பெற்றுக் கொண்டவர்கள். பெருமானின் பேரருளாலும் முன்னை தவத்தின் பயனாலும் மகேஸ்வர மாகேஸ்வர பூஜைகளே பிறவி பயன் என்பதை உணர்ந்து கொண்ட அவர்கள் தனது பதவியிலிருந்து விலகி சைவர்களின் கோயிலான தில்லையில் எளிய வாழ்வு வாழ்ந்து கொண்டு தாயாரையும் பேணிக்கொண்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நித்தம் திருமுறை விண்ணப்பமும் 63 குரு பூஜைகளையும் தானே முன்னின்று செய்யும் நியமத்தை கடைபிடித்து வருபவர்கள். மணிவாசகப் பெருமானை தமது குருநாதராக ஏற்று போற்றிக் கொண்டிருக்கும் இவர்கள் மாதந்தோறும் பௌர்ணமியன்று பெருமான் குருவடிவாக வந்து வாதவூரடிகளை ஆட்கொண்ட திருப்பெருந்துறையில் வழிபாடாற்றுவதையும் நியமமாக கொண்டவர்கள். சைவ சமயம் தொடர்பான பெரும்பாலான ஏன் அனைத்து இலக்கியங்களிலும் ஆலங்கால் பட்டிருக்கின்றவர்கள். வடமொழி, தென்தமிழ், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளில் வல்லுநராக திகழ்பவர்கள். ஆத்மார்த்த சிவபூஜை, திருமுறை பாராயணம், நித்திய சிவாலய தரிசனம் ஆகியவற்றை நியமமாக கொண்டவர்கள். சைவத்தின் முழுமையை இவர்களது பேச்சிலும் செயலிலும் நாம் காண முடியும். அடிக்கடி திருத்தல யாத்திரை செய்வதோடு மாதம் ஒரு ஞாயிறு ஒரு வகுப்பு என்ற முறையில் சென்னை, மதுரை, தூத்துக்குடி, கோவில்பட்டி ஆகிய ஊர்களில் தொடர் வகுப்புகள் நடத்தி கொண்டிருப்பவர்கள். அவர்கள் சைவ உலகிற்கு இற்றை நாளில் கிடைத்த பெரும் பொக்கிஷம். போற்றி பேணி பாதுகாக்க வேண்டியதும் அவர் வழி நடப்பதும் நம் தலைக்கடன். அவர்களது பெரிய புராண வகுப்பை மதுரை சொக்கக்குடில் வாயிலாக நடத்துவதற்கான வாய்ப்பை நமக்களித்த ஆலவாய் சொக்கனின் திருவருளை வணங்கி மகிழ்கிறோம்.